வெல்கம் டு மை சேனல் யான் டு வாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோஷெட் பேட்டர்னை ரீட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலாக ரிட்டர்ன் பேட்டர்னை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் க்ரோஷெட் பேட்டர்ன் டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் இருந்தால் அதை எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணலன்னா மேலே உங்களுக்கு ஐ பட்டனில் இப்போ விசிபிள் ஆகும், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக க்ரோஷெட் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து டயக்ராமேட்டிக் பேட்டர்ன், இன்னொன்று இந்த மாதிரி ரிட்டர்ன் பிடிஎஃப் ஆர் பிளாகில் வந்து ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். ஒரு சில பேட்டர்ன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது 2 ஃபார்மேட்டுமே கிடைக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேட்டர்னும் எழுதியிருப்பாங்க, கீழே வந்து டயக்ராமேட்டிக்காகவும் அதை ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கப்போ ஒரு பேட்டர்னை டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பிளாக்ல பார்க்குறீங்க, அதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நல்லா க்ரோஷெட் பண்ண தெரிஞ்சவங்க, நீங்களே ஒரு புதுசாக க்ரோஷெட்டோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு பேட்டர்னை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பேட்டர்னை வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற விஷயம் அப்ரிவியேஷன்ஸ் தான். அப்ரிவியேஷன்ஸ்லாம் ஒன்று பேட்டர்ன்லேயே கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சஸ்க்கு நம்ம இப்போ அப்ரிவியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய அப்ரிவியேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே இப்போ கவர் பண்ண முடியாது ஒரு வீடியோவில். அதனால நான் பேசிக்கான ஸ்டிச்சஸ்க்கு என்னென்ன அப்ரிவியேஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். செயினுக்கு பார்த்தீங்கன்னா சிஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, சிங்கிள் க்ரோஷெட்க்கு எஸ்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, டபுள் க்ரோஷெட்க்கு டிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு டிஆர் இல்லைனா டிஆர்சி அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டிச்சுக்கு வந்து எஸ்டி, சில பேர் ப்ளூரலில் மென்ஷன் பண்ணுறதுக்காக எஸ்டி பிராக்கெட்டில் எஸ்ஸும் போடுவாங்க. ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு வந்து எஸ்எல் எஸ்டி, ஸோ ஸ்லிப்புங்கிறதுக்கு எஸ்எல் அப்படிங்கிறது. ஸ்கிப்புக்கு வந்து எஸ்கே அப்படின்னு போடுவாங்க. இது இல்லாமல் ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு எஃப்எல், பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு பிஎல். ஃப்ரண்ட் லூப் வந்து தனியாக வராது, ஃப்ரண்ட் லூப் டபுள் க்ரோஷேட் அப்படிங்கும்போது எஃப்எல் டிசி அந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்பி, பேக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிபி அப்படின்னு போடுவாங்க. இது வந்து பேசிக்கான இருக்க அப்ரிவியேஷன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய அப்ரிவியேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு க்ரோஷெட் அப்ரிவியேஷன்ஸ்னு அடித்தாவே வரும். இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான எல்லா அப்ரிவியேஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னா கிராஃப்ட் அண்ட் கவுன்சிலோட வெப்சைட்டில் வந்து எல்லா அப்ரிவியேஷன்ஸுமே அவங்க போட்டிருப்பாங்க, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அது யூகே டேர்ம்ஸில் சொல்லியிருக்காங்களா யூஎஸ் டேர்மில் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. மெயினாக மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது யூஎஸ் டேர்மாக தான் இருக்கும். யூகேல வந்து பார்த்தீங்கன்னா டபுளை ட்ரிபிள்னு சொல்லுவாங்க, சிங்கிளை டபுள்னு சொல்லுவாங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் பேட்டர்னை டவுன்லோட் பண்ணும்போதே அது யூகே டேர்மா யூஎஸ் டேர்மான்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூகே டேர்ம் தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை, நிறைய வெப்சைட்டில் வந்து யூகேக்கும் யூஎஸ் டேர்முக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போட ஆரம்பிக்கலாம். இப்போது கிராஃப்ட் அண்ட் கவுன்சில் வெப்சைட்டில் இருக்க அப்ரிவியேஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் அண்ட் கவுன்சிலோட பேஜில் நம்ம இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன் மாஸ்டர் லிஸ்ட்டுனே ஒன்று இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள் எல்லாமே இருக்கும். பேக் போஸ்ட்டுக்கு எப்படி போடுறது, செயின், இது செயின் ஸ்பேஸ், எல்லா அப்ரிவியேஷனுமே இதில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள், இந்த மாதிரி 2 ஆஸ்ட்ரிக் சிம்பிள், அப்புறம் கர்லி பிரேஸ், பிராக்கெட்ஸு, ஸ்கொயர் ப்ராக்கெட், ரவுண்ட் ப்ராக்கெட் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுற பிளேஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஸ்டார் வச்சுருப்பாங்க. அந்த நடுவில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸையும் நம்ம எத்தனை டைம் அவங்க சொல்கிறாங்களோ ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் பிராக்கெட் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த க்ளோஸ்டு பிராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பேட்டர்னை எப்படி ரீட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பாபிள் ஸ்லீவ் கார்டிகனே பார்க்கலாம். கடலி பாபிள் கார்டிகன் இது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல் யூஸ்டெல்லாம் சொல்லியிருப்பேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணேன், என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன தேவையான அதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் கலர் யூஸ் பண்ணதை கலர் கோடை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா கலர் ஏ, கலர் பி, கலர் சி, அந்த மாதிரி A to Z வரைக்கும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன கலர் யூஸ் பண்ணன்றதை நான் கலர் வேரியேஷன் காமிச்சு கூட நான் அந்த போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் போட்டிருக்கேன், ப்ளூ கலர் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே கலர் வேரியேஷனில் காட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்ரிவேஷன்ஸ் தான். என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் இந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இங்கே அப்ரிவேஷன்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் தெரியலைனாலும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலனா திருப்பியும் நீங்கள் அப்ரிவேஷனில் போய் அதை பார்த்துட்டு வந்துக்கலாம். சைசிங் கைடு கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால்லேருந்து லார்ஜ் வரைக்கும் இருக்க சைசிங்லாம் இருக்கும். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்மாலுங்கிறது வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கும் சைஸு, ஸ்மாலுங்கிறது ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு, மீடியம்ங்கிறது செகண்டு, லார்ஜுங்கிறது தேர்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களும் அந்த பேட்டர்னை டவுன்லோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பேசிக்கான ஸ்டிச்சஸ்க்குலாம் சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும். இப்போ நீங்கள் ரொம்ப பேசிக்காக பிகினராக இருக்கும்போது பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியலனா ஒன்று நிறைய யூடியூப் வீடியோ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதுலேயே வந்து உங்களுக்கு பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்காமலும் இருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ஷன் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதுலேயே இருக்கும். பேக் பேனல் ஒர்க் பண்ணுறோம், கலர் ஏ யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைசிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தான் வரும். இப்போ செயின் வந்து 71 போடணும். எப்போ 71 போடணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால், நான் மேலே இங்கே காமிச்சேன் இல்லையா, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்மாலாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செயின் 71 போடணும். இதுவே லார்ஜாக இருந்ததுன்னா 95. இப்படி தான் நம்ம வந்து ஒரு சைஸை வந்து நம்ம எந்த சைஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு க்ரோஷெட் பேட்டர்னை டவுன்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மீடியம் சைஸில் ஒரு க்ரோஷெட் பேட்டர்ன் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிகனே பண்ணணும் அப்படின்னா ஹைலைட்டர் எடுத்து வச்சோ இல்லை பென் எடுத்து வச்சோ உங்களோட சைஸ் எங்கெல்லாம் வருதோ அதை ரவுண்ட் பண்ணியும் மார்க் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ மீடியமில் இருக்க பிளேஸை எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போட அந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பென் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பென் டூல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக என்னென்ன ஸ்டிச்லாம் இருக்குன்ட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷேட் ஃப்ரம் செகண்ட் செயின் ஃப்ரம் த ஹூக் அன்டில் லாஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. சிங்கிள் க்ரோஷேட் எஸ்சிங்கிறது வந்து சிங்கிள் க்ரோஷேட். உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் படிக்கும்போது எஸ்சி ஃப்ரம் செகண்ட் ஹூக் அப்படின்ட்டு தான் இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழக அந்த எஸ்சிங்கிற இடத்துக்கும் சிஹெச்ங்கிற இடத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து சிங்கிள் க்ரோஷேட் அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா CH1, அது வந்து செயின் 1. ஆட்டோமேட்டிக்காக பழக அந்த இடத்துலலாம் வந்து உங்கள் வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. செயின் 1, டர்ன், சிங்கிள் க்ரோஷேட் இன் ஈச் ஸ்டிச், REPனா ரிப்பீட் ஃபார் 15 rows. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பழக பேட்டர்னை பார்த்துட்டே வந்தீங்கன்னா நடுவில் எப்படி வந்து ஃபார்மேஷன் அசம்பிளி பண்ணணும், இந்த மாதிரி தான் உங்களோட பேனல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு டயக்ராமேட்டிக்காகவும் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிக்சர்லையும் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸ்லீவ் ரிப்பிங்ஸ் X2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸ்லீவ் வந்து 2 செய்யணும், அதனால X2 அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அசம்பிள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் சில பேர் அதுதான் நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று பிக்சரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்களே இந்த மாதிரி எழுதி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேட்டர்ன் எடுத்ததுமே நம்ம எப்படி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் PDF-ஆ டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஹார்ட் காப்பியாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃபோன் லேப்டாப்பில் எதில் பார்த்தாலும் சரி, ஒரு பேட்டர்னை டவுன்லோட் பண்ணதுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் கொடுத்துருக்க யான் சைஸ் என்ன, கேஜ் சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்க, நான் இதில் கேஜ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. கேஜ் வந்து சில பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு யான் சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் கொடுத்துருக்க யான் சைஸ் மாதிரி போடாமல் நம்ம பாட்டுக்கு வேறு ஏதாவது யானில் போட்டோம் அப்படின்னா சைஸ் வந்து மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக மாறும். அதனால் அவங்க கொடுத்துருக்க ஹூக் சைஸ் மாதிரி 5 mm crochet ஹூக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5 mmக்கு தகுந்த மாதிரியான ஒரு யான் நம்மளோட விஷுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேபி பிளாங்கெட், என்னோடது இல்லாமல் இது வேற யாருதோ, நான் ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தது.
இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் லெவல் ஈஸி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் பண்ண ஆப்ஜெக்டோட சைஸும் இவங்களே கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கலர்ஸை வந்து இவங்க கலராக கொடுக்கல, இருந்தாலும் ABCDன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் கேஜ் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷெட்னா என்னன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் சிங்கிள் க்ரோஷெட்னா என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டர்னுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேட்டர்ன் நோட்ஸை எல்லாருமே ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா மெயினான டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த பேட்டர்ன் நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. பேட்டர்ன் நோட்ஸ் இல்லைன்னா நோட்ஸ்ன்னு இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் யான்ஸ்பிரேஷனில் PDF டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து யானோட சைஸை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் லெவலும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இவங்களோடது. மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க சைஸிங்க்கெல்லாம் கலர் கொடுத்துருக்காங்க. சைஸிங் கலர் கொடுக்கல அப்படின்னா நீங்களே எடுத்து ஹைலைட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து லார்ஜ் சைஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் தான் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கலர் கொடுத்துருந்தா லார்ஜ் சைஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் கலர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த இடம் ஸ்டார்ட் பண்ணுறோம், பாடி ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே ஆர்ம் ஹோல்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனும் இருக்குது, அதுக்கு கீஸும் கொடுத்துருக்காங்க. அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோட்டோஸாக ஆட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பிக்சரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து டெக்ஸ்டில் கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம க்ரோஷெட் பேட்டர்னை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பேட்டர்னை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் முதல்ல படித்து பாருங்கள். நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்ரிவியேஷன்ஸில் என்னென்னலாம் ஸ்டிச் இருக்குது அதை தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி தெரியலனா யூடியூப் வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் பார்த்து இல்லை வேறு ஏதாவது ரிட்டர்ன் பேட்டர்ன்ஸ் பார்த்து அதை எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கும்போது பேட்டர்ன் படிக்கும்போது வீவின் இல்லைனா ஃபாஸ்டன் ஆஃப் அப்படிங்கிற டேர்ம்ஸ்லாம் தெரியலனா நிறைய யூடியூப் வீடியோஸ் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. நானும் அதுக்கு யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு அது வியூ ஆகும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது அவங்க கொடுத்துருக்க க்ரோஷெட் ஹூக்கோட சைஸ் என்ன, அதே யானை நம்மளால் வாங்க முடியுமா, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நம்மளால் நம்ம ஊரில் என்ன யான் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யான் வாங்கிக்கோங்க. காஜ் ட்ரை பண்ணணும்னா காஜ் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட சைஸ் என்னவோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஆரம்பிங்க. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம க்ரோஷெட் பேட்டர்ன்ஸை ரீட் பண்ணணும். இதுவே க்ரோஷெட்டில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்களே ஓனாகவும் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டர்னை ரிட்டர்ன் பேட்டர்னாக ஒன்று ஃப்ரீயாவோ இல்லை காஸ்ட்டுக்கோ அதை மற்றவங்களுக்கும் கொடுக்க தோணுச்சுன்னா நீங்களும் பேட்டர்னை எழுதலாம். நிறைய பேர் க்ரோஷெட் பண்ணுறவங்க நிறைய டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க, ஆனால் ரிட்டர்ன் பேட்டர்ன் வந்து யாருமே எழுத மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷனை பிரேக் பண்ணுங்கள். நான் கூட ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு வருமா, க்ரோஷெட் பேட்டர்ன் எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கோமா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நான் ஒன்ஸ் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்றொன்னா மிஸ்டேக் பண்ணி தான் நானும் கற்றுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஹெசிடேஷனில் இருந்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு பேட்டர்னை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு அழகான இமேஜ் போடுங்க. ஸ்கில் லெவல் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். பிகினரா, இன்டர்மீடியட்டா, அட்வான்ஸ்டா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு சொல்லுங்கள். ஹூக் சைஸ் என்னென்ன தேவையானது, யான் நீடில் வேணுமா, ஸ்டிச் மார்க்க வேணுமா எல்லாமே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது டீட்டெயில்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மேலே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே அப்ரிவியேஷன்ஸ் கொடுங்க. பேட்டர்ன்ஸ் எழுத அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுங்க. நார்மலாக பேட்டர்னை வந்து நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம அதை டாக்குமெண்ட்டில் போட்டுக்கலாம், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிளாகில் கூட எழுதிக்கலாம். காஜ் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பீனி பண்ணுறீங்க அப்படின்னா பிரின் போர்ஷன் இது, டாப் போர்ஷன் இது, அந்த மாதிரி தனித்தனியாக ஹெட்டிங் கொடுத்து எழுத ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கார்டிகன் இல்லை ஸ்வெட்டர் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அசம்பிளி எப்படிலாம் அதை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஃபோட்டோ எடுத்து அங்கங்கே ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணுங்கள், இப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு. ரிட்டர்ன் பேட்டர்னில் இல்லாமல் டயக்ராமேட்டிக் பேட்டர்னும் உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதையும் அந்த பேட்டர்னில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபைனலாக பேட்டர்னை முடிக்கும் போது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, பிளாக்கிங் இருக்குது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமேஜஸ், க்யூட்டான இமேஜஸ்லாம் அதில் இன்சர்ட் பண்ணி அதுக்கு கீழே உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், ஒருவேளை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்,
ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை மெயில் ஐடி, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்படி தான் ஒரு க்ரோஷெட் பேட்டர்னை நம்ம டிசைன் பண்ணணும். இது எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட், நீங்கள் க்ரோஷெட் பேட்டர்னை யூஎஸ் டேர்மில் எழுதுறீங்களா யூகே டேர்மில் எழுதுறீங்களா அப்படிங்கிறத முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லிடுங்க. க்ரோஷெட் பேட்டர்ன் எழுதுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். எனக்குமே இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரிஞ்சுது. எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸி ஆகிட்டே இருக்குது. நீங்களும் யாராவது க்ரோஷெட் பேட்டர்ன்ஸ்லாம் எழுத தயங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பயப்பட தேவையில்ல, எழுத ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சர்க்குலேட் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஒரு பேட்டர்ன்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது படித்து பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுட்டு அதில் இருக்க மாதிரி க்ரோஷெட் பண்ண தெரிஞ்சால் அதுதான் ரிட்டர்ன் பேட்டர்ன். ஸோ உங்களை நீங்கள் நம்பிட்டு நீங்கள் க்ரோஷெட் பேட்டர்ன்ஸை எழுத ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபேமிலிக்கு அதை சர்க்குலேட் பண்ணி அது படிக்க முடியுதா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கேட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாலே போக போக உங்களோட பேட்டர்ன் ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு எழுதலைன்னா என்றைக்குமே எழுத முடியாது. அதனால பேட்டர்ன் ரைட்டிங்கில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் நீங்களே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் க்ரோஷேயிங். பை.